பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க. இப்போ ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறக்கு அப்படின்னா இது வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணி கொடுக்காங்க. கட்டி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமா வந்து உன்னோட லைஃப் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட எதுவுமே பேசாம நீ ஹாப்பியாக தான் இருக்கியா, ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா, ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி வந்து உன்கிட்ட வந்து எப்படி பேசுறாங்க, எப்படி ட்ரீட் பண்றாங்க, நீ ஹாப்பியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் வந்து முழு கவனம் எடுத்து கேட்கணும். நல்ல வேலையில இருக்கான், நல்லா ஏர்ன் பண்றான், நல்லா வெல் செட்டில்டு, அதை பார்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அங்க நல்லாவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். ஸோ அசிய ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க. பட் அது எல்லாம் மாறி இப்போ ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கு அப்படின்னா இது வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி அந்த பெண் குழந்தைய நல்லா படிக்க வைக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபுக்கோ வந்து பெற்றோர்கள் வந்து அனுப்புதாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி ஆப்போசிட்ல, அதாவது புகுந்த வீட்லையும் அந்த கணவனை சார்ந்த உறவினர்கள் வந்து நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு ஒரு கனவோட அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணி கொடுக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சில ஆண்கள் பேராசைப்பட்டு அந்த குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி ஈஸியாக வந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சில ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா வந்து நாசமாக்கிறதாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த டவுரி டெத், அதாவது வரதட்சணை கொடுமை, வரதட்சணை மரணம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தைய பெற்ற பெற்றோருக்கு மட்டும்தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு, வரதட்சணையால் என் பெண் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா இந்த சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 80 என்ன சொல்லுது அப்படின்னா, வரதட்சணை மரணம், அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா 7 வருஷத்துக்குள்ள அந்த பெண் இறந்து போகுது, இயற்கையான முறையில் நோய்வாய்ப்பட்டு இறக்கு அப்படின்னா அது ஓகே, ஒரு விபத்தின் காரணமாக நடக்கு, சம்திங் வேற ஏதாவது ஒரு காரணமாக இயற்கையான முறையில் ஒரு மரணம் நடக்கு அப்படின்னா அது வந்து ஓகே. பட் சம்பந்தமே இல்லாமல் சடனாக அந்த பெண் இறந்து போகுது அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பெண்ணினுடைய பெற்றோர்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கட்டி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமா வந்து உன்னோட லைஃப் நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட எதுவுமே பேசாமல் நீ ஹாப்பியாக தான் இருக்கியா, ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா, ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி வந்து உன்கிட்ட வந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் வந்து முழு கவனம் எடுத்து கேட்கணும். கேட்கும்போது மட்டும்தான் அந்த பெண்ணை வந்து என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, ஹாப்பியாக இருக்கா இல்லைனா சம்திங் ஏதாவது நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 80 என்ன சொல்லுது அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷத்துக்குள்ள அந்த பெண் இறந்து போகுது, இயற்கையான முறையில் மரணம் என்றால் ஓகே. பட் சம்மந்தமே இல்லாமல் இறந்து போகுது அப்படின்னா அது என்கொயரி வந்து நடத்துவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை கேட்டு அந்த பெண்ணை மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தான் அந்த பெண் இறந்து போகுது அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரிவின் படி வந்து வழக்கு கொடுக்கலாம். பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 80 படி வந்து பார்த்தீங்கன்னா 80 படி வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். இதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7 வருஷம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷம் வரைக்குமே வந்து சிறை தண்டனை, அதே மாதிரி ஆயுள் தண்டனையுமே வந்து விதிக்கப்படும், அபராதத்துக்கும் உள்ளாக்கப்படலாம். இது வந்து வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு எனக்கு அதை கொடு இதை கொடு, உங்கள் அப்பா சொத்தை வந்து எனக்கு எழுதி வை, இந்த வீட்டை வந்து என் பேரில் எழுதி வை அப்படிங்கிற மாதிரி கணவனை சார்ந்த உறவினர்கள் வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மென்டலி பிசிக்கலி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. பிஎன்எஸ் செக்ஷன் 85 பாரதிய நியாய சங்கீதா 85 படி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யலாம். இதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த பெண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, ரொம்ப பிசிக்கலி மென்டலி டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, அது கணவராக இருந்தாலும் சரி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டார் ரிலேஷன் யாராக இருந்தாலுமே வந்து
3 வருஷம் வரைக்குமே வந்து சிறை தண்டனை பிளஸ் அபராதத்துக்கும் உள்ளாக்கப்படலாம். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து நிறைய பெண்கள் வந்து அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான், பிரைவேட் ஜாப்ல வந்து இவ்வளவு சேலரி வாங்க தான், ஐபோன் வச்சிருக்கான், நல்ல ஒரு பைக் வச்சிருக்கான், BMW கார் வச்சிருக்கான், அதை பார்த்து நிறைய பெண்கள் வந்து ஏமாந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பையன் வந்து பெரிய இடம், நம்ம பொண்ணு போனால் நல்லா ஹாப்பியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சு பெண்ணை கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆணினுடைய சுயரூபம், அந்த ஆணினுடைய பெற்றோருடைய சுயரூபம் வந்து தெரிய வருது. இதனால நிறைய பெண்கள் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு பையன் நல்லா இருக்கானா, நல்ல கேரக்டரா, அவனுடைய பெற்றோர் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணி அந்த பெண்ணை வந்து கொடுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையில் இருக்கான், நல்லா ஏர்ன் பண்ணுறான், நல்லா வெல் செட்டில்டு, அதை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே நல்லாவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். ஸோ அசிய பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ வரதட்சணை மரணம், வரதட்சணை கொடுமை, உங்களுடைய பெண்கள் அதே மாதிரி வேற யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெண்களை பொறுத்த மட்டும் நீங்க தைரியமா இருங்க. இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் நம்ம வீழ்ந்தாலும் பேசும், அதே மாதிரி வாழ்ந்தாலும் பேசும். பெண்களை பொறுத்த மட்டும் நீங்க தைரியமா இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டில நீங்க சர்வே பண்ண முடியும். ஸோ திங்க் பண்ணுங்க, இந்த வீடியோ தொகுப்பை பெண்களோட வந்து ஷேர் பண்ணுங்க.